हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधरदक्षिणहस्तमीडे हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्रीपार्वतीशमुखपङ्कजपद्मबन्धो श्रीशादिदेवगणपूजितपादपद्मा वल्लीसनाथ मम देहि करावलम्बम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् ऐदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् नान्नोदकसमं दानं न द्वादश्याः परं व्रतं न गायत्र्याः परो मन्त्रः न मातुर्दैवतं பரம் அப்படின்னெல்லாம் மனுஸ்மிருதி. அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேலே தானம் கிடையாது. தானத்தில் எத்தனையோ தானங்கள் இருக்குது. கோதானம், பூதானம், ஸ்வர்ணதானம், கன்னிகாதானம், வஸ்திரதானம் முதலிய எத்தனையோ தானங்கள் இருந்த போதிலும் கூட அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேலே தானம் கிடையாது. பரத்தியாருடைய பசியை போக்குறதுக்கு மேலே ஒரு பெரிய புண்ணியம் கிடையாது. அதுக்கு பாத்திரமும் கிடையாது. அன்னதானத்துக்கு யார் பாத்திரம்னால் அன்னஸ்ய க்ஷுதிதம் பாத்திரம். பசிச்சவனுக்கு சாம்போட வேண்டியது பெரிய புண்ணியம். அது பிராண தர்மத்தை ரட்சிக்கிறது. பசிதாகுங்கிறது பிராணனுடைய தர்மம். அதை காக்கிறதுங்கிறது பெரிய புண்ணியம். ஜீவராசிகள் எல்லாருக்குமே உண்டு பசிதாகங்கிறது. சஹஸ்ர போஜனங்கள்லாம் பழைய காலத்தில் அதனால தான் பண்ணிட்டு இருந்தால். லக்ஷ போஜனங்கள்லாம் பண்ணுவாள். துவாதச பிராமண போஜனம்னு பண்ணுவாள். கேரளங்களில் 108 பேருக்கு அன்னம் போடுறதுன்னெல்லாம் அஷ்டோத்திர சதம் கிருஷ்ணாஷ்டோத்திரம்னு
குழந்தைக்கு ஏதாவது உபநயனம் இந்த மாதிரி ஆற்றுல ஒரு கல்யாணங்கிற காலங்களில் ஒரு 108 பேரை கூப்பிட்டு ஆகாரம் போடுறது எல்லாம் பெரிய புண்ணியம். நான்னோதக சமம் தானம், இதுக்கு சமானமான தானம் கிடையாது. அதுபோல் விரதத்தில் ஏகாதசி விரதத்துக்கு ஈடான விரதம் கிடையாது. கிருஷ்ண சாந்திராயணாதிகள்னு பல விரதங்கள் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மிருதியில் அனுஷ்டானத்தில். ஆனாலும் ஏகாதசி விரதம் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. காமாத்து அதவா லோபாத் ஏகாதசியாம் விரதஞ்சரேதுன்னு, காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ, காமாத்து குரோதாத்து அதவா லோபாத், கோபத்தினாலேயோ லோபத்தினாலேயோ இப்படியான ஏகாதசி விரதம் இருந்துடும் அப்படின்னு ஸ்காந்தம் முதலிய புராணங்கள் சொல்கிறது. ருக்மாங்கதாதிகள்லாம் விரதம் இருந்திருக்காள், ஏகாதசி விரதம். அம்பரீஷாதிகள்லாம் இருந்திருக்காள். துவாதசியோட அந்த விரதம் பூர்த்தியாகிறதுனால அதை துவாதசி விரதம்னு சொல்லுவாள். சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் வருஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மஹதீம் விதன்மன்னே பூஜாம் த்விஜேஷு விசர்ஜன்னே பசு ஷஷ்டிகோட்டிம். அம்பரீஷனை பற்றி சொல்கிறதே நாராயணீயத்தில் நம்பூதிரி சொல்கிறார். பத்னியோடு கூட பிருந்தாவனத்தில் கார்த்திகை ஏகாதசி முடிஞ்ச பிருந்தாவன துவாதசியை பூர்த்தி பண்ணாராமே ஒரு வருஷம் இருந்து. சத்வாதசி விரதமதோ, இந்த துவாதசி விரதத்தை எதற்காக பண்ணார்? 4 பேர் கொண்டாடணுங்கிறதுக்காக பண்ணல. பேப்பரில் போடுவாள், நம்மளை கொண்டாடுவாள்ங்கிறதுக்காக 10 பேர் முன்னாடி சபையில் சொல்லுவாங்கிறதுக்காக பண்ணல. ஒரு ராஜா பவதர்ச்சனா அர்த்தம், குருவாயூரப்பா உனக்கு பிரீத்தியாக ஆகணும்னு பண்ணாராமே. அதுதான் நம்ம பெரியவாள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது. சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம், வைஷ்ணவாலாக இருந்தால் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தி அர்த்தம். பகவானுடைய பிரீத்திக்காக செய்கிறது எது செஞ்சால் கடைசியில் வைஷ்ணவாலோ ஸ்மார்த்தாலோ யாராக இருந்தாலும் அந்த செஞ்ச பலனே நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு பகவானுக்கே அதை அர்ப்பணிக்கிறது. பவதர்ச்சனா அர்த்தம், அப்போதான் அந்த கர்மா சஃலமாக்கும். வருஷம் ததௌ மதுவனே, பிருந்தாவனத்தில் ஒரு வனம், 12 வனத்தில் ஒரு வனம் மதுவனம். இந்த மதுவனத்தில் அவர் அனுஷ்டிச்சார் அப்படின்னு எல்லாம் பிரசித்தம். பரீஷாதிகள்லாம் இருந்த விரதம் ஏகாதசி விரதம். நகாயத்ரியா பரோமந்திரா, காயத்ரிக்கு மேற்பட்ட மந்திரம் கிடையாது, அம்மாவுக்கு மேற்பட்ட தெய்வம் கிடையாது அப்படின்னெல்லாம் மன்வாதிகள்லாம் சொல்லியிருக்காள். அதுதான் நாராயண நம்பூதிரியும் கலியில் அதுவும் விசேஷமாக 8 சாதனங்கள் நமக்கு சீக்கிரம் பகவானுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கும், முக்தி பர்யந்தம் கிடைக்கும்னு கடைசியில் போய் நாராயணியத்தில் நம்பூதிரி சொல்கிறார் 92வது தசகத்தில். கங்கா கீதா ச காயத்ரி ச துளசிகா கோபிகா சந்தனம் தத் சாலக்ராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசி நாமவர்ணாः ஏதான்யஷ்டாப்யயத்னான்யை கலிசமயே त्वत्प्रसादप्रवृद्ध्या क्षिप्रं मुक्तिप्रदानीत्यभिदधुर्षयः तेषु मां सज्जयेथाः. கர்மமிஸ்ர பக்தி யோகத்தில் போய் 92வது தசகத்திலே நம்பூதிரி சொல்றார். கங்கா கீதா ச காயத்ரி அபிச்ச துளசிகா கோபிகா சந்தனம் தத் சாலக்ராமாபிபூஜா பரபுருஷ ததைகாதசி நாமவர்ணாः. 8 சாதனங்கள் சீக்கிரம் கலியில முக்தியை கொடுத்துடுவாமே, கலி சமயே. அதுவும் இந்த கலியில தான் பெரிய பாக்கியம் நமக்கு. கிருதயுகத்தில் இது ஃபிட் ஆகாது, அப்ளிகபிள் ஆகாது, திரேதாயுகத்தில் ஆகாது. கலியில தான் சீக்கிரம் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்னு ஒரு 8 சாதனங்கள் ரிஷி சொல்லியிருக்காலாமே. அவிதது ரிஷயா, ரிஷிகள்லாம் சகல சாஸ்திரத்தையும் படித்து
அதனுடைய சாரமாக நமக்கு 8 சாதனங்கள் கலியில சீக்கிரம் முக்தியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காலாமே. அது என்னென்னால் அடிக்கடி கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறது. போக முடியாதவாள் இருந்த இடத்துலேருந்தே கங்கை கங்கை என்ற வாசகத்தால் அப்படின்னார் பெரியாழ்வார். இங்கே எங்கேன்னே சொல்கிறது. எந்த நதியில் ஸ்நானம் பண்ணாலும் இல்லை ஆற்றுல பாத்ரூமில் குளித்தா கூட மக்களை ஜலத்தை எடுத்து விட்டுண்டா கூட கங்கை கங்கைன்னு சொல்லி குளிக்கிறது. கங்கா கங்கேதி யோப்ரூயாதி யோஜனானாம் சதைரதி முச்சியதே சர்வபாபேபியா விஷ்ணுலோகம் சகச்சதின்னு நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் கங்கை. கங்கா கீதா பகவத்கீதை. இன்னைக்கு கூட கீதா டே அப்படிங்கிறார். பகவத்கீதையோட தினம்னு சில பேர்கள் கொண்டாடுறார். பகவானுடையவே வச்சனாமிருத்தம். யாஸ்வயம் பத்மநாபஸ்யே முகபத்மாத் வினிஸ்ருதான்னு அர்ஜுனனுக்காக தேர்தட்டிலே பகவானே தன் வாக்குனாலே தன் ஹிருதயத்தில் இருந்ததெல்லாம் சொன்னார். குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் சியாதி கிருதகிருத்தியஸ்ச பாரதா. ரொம்ப குஹ்யதமமான சாஸ்திரத்தை உனக்கு சொல்கிறேன் அர்ஜுனா. புத்திமான்கள் இதை அறிஞ்சுக்கணும். அறிஞ்சின்று கிருதகிருத்தியர்களாக ஆகணும் அப்படின்னு சுவாமி சொல்லுவாரானால் கீதை. கங்கா கீதாச்ச காயத்ரி. 3வது சாதனம் காயத்ரி. துளசி வீட்டில் வச்சு பூஜிக்கிறது, இல்லை துளசி மாலை அணிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பகவானுக்கு பிரீத்தி. துளசிகா கோபி சந்தனம் இட்டுக்கிறது. கோபிகா சந்தனம் தது சாலக்கிராமாபிபூஜா. சாலக்கிராம பூஜை பண்ணுறது, இல்லை ஆலயங்களில் போய் தீர்த்தம் வாங்கிக்கிறது. பரபுருஷ ததைகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கிறது. அதில் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. அதனால தான் இவ்வளவு விஷயங்களை முன்னாடி சொல்லி இன்னைக்கு உள்ள கதையான ராமாயணத்துக்கு மேலே போக போகிறேன். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் 25 ஏகாதசி இருந்த புண்ணியம்பால். ஸ்ரீராமநவமி கோகுலாஷ்டமி இதுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் சொல்லியிருக்கார். இந்த தினங்கள்லாம் இருந்தால் வருஷம் முழுக்க ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடச்சிடும். பரபுருஷ ததை ஏகாதசி. டாக்டர் கூட அப்பப்போ ரெஸ்ட் கொடுங்கோங்கிறாள் லிவருக்கு. அதை என்னைக்கான ஒரு நாள் போய் இல்லாமல் ஏகாதசியில் இருக்கிறது இருந்தால் புண்ணியமாகவும் போகும். 8வது சாதனம் என்னென்னால் நாமவர்ணாக. நாமத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இறைஞ்சு சொல்ற. கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா. ஏகாதசியில் எவ்வளவு முடியுமோ நாமம் சொல். பகவான் நாமத்தை நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. இந்த புண்ணிய கதைகள்லாம் அதில் சேரும். குணகதனங்கள் தானே நாம சங்கீர்த்தனம்ங்கிறது. ராமாயணங்கள்லாம் கூட கீர்த்தனம் தான். வால்மீகி குசலவாளுக்கு சொல்லிக் கொடுத்து குழந்தைகள் ரொம்ப கீர்த்தனம் பண்ணினால் அப்படின்னு சொல்லப்படுற. கானம் பண்ணினால் ராமனுடைய சபையில அப்படின்னு இந்த ராமாயண ஸ்லோகங்கள்லாம் கூட ராமாயணம் ஆரம்பிக்கிறதையே சொல்றார். மதுரமாக கானம் பண்ணினால் மதுர ஸ்வரபாஷினோ. மதுரமான ஸ்வரங்கள மீட்டி கானங்கள்லாம் பண்ணினார். நாமவர்ணாஹாம் ஏதான்யஷ்டாப்யயத்னான்யை கலிசமயே. இந்த 8 சாதனங்கள் பெரிய சிரமம் கிடையாது. கோபிச்சந்தனம் இட்டுக்கிறது, துளசி மாலை போட்டுக்கிறது, நாமம் சொல்கிறது. ஆனால் அதுவே மலைக்கிறது. 10 ராமநாமா சொல்கிறதுக்குள்ளே 1008 விக்ஷேபங்கள் உண்டார். கோட்டிம் தியக்துவா ஹரிம் ஸ்மரேது அப்படின்னு சாஸ்திரம். ஒரு மகாமந்திரத்தை பஞ்சாட்சரத்தையோ அஷ்டாட்சரத்தையோ ஜபம் பண்ணுவோமானால் 10 இடைஞ்சல் வரும். தசைத்தே ஜபசத்ரவாக. ஜபிக்க போனானால் 10 இடையூறுகள் வரும். ஸ்நானத்துக்கு போனானால் 100 இடையூறு வரும். பாத்ரூம் வரைக்கும் போவான், டவலை கட்டிட்டு ஏதோ விவகாரம் வந்துடும், வெளியில் வந்து விடுவான். அப்புறம் குளிக்க 1 மணி 2 மணி நேரம் லேட் ஆகிடும். புட்டுன்னு தண்ணி எடுத்து தலையில் விட்டுக்கு ஒழியாது. ஸ்நானத்துக்கு 100 இடைஞ்சல் வருமாம். போஜனம் பண்ணணுமானா 1000 இடைஞ்சல் வரும். சாப்பிட உட்காந்துட்டா அப்போ தான் ஏதாவது ஃபோன் வரும், யாராவது வருவாள். சாப்பிடலாங்கிறதே அப்படி ஒரு விக்னங்கள் வரும். கோடி இடையூறு வருமாம் பகவான் நினைக்கிறது. கோட்டிம் தியக்துவா ஹரிம் ஸ்மரேது.
கோடி இடையூறுகளை விட்டு தான் இந்த ராமகதைகளை கேட்கணும், ராமாயணம் படிக்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த விக்னங்களை நம்ம காண முடியும். ஒன்றுமே பண்ணாதவனுக்கு ஒன்றுமே வராது. எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்பா. நீ ஒன்றுமே பண்ணலையே, நல்ல காரியம் பண்ணாதானே அதில் உள்ள சிரமங்கள் தெரியும். ஏதான்யஷ்டாப்பிய யத்னான்யை கலிசமயே, இந்த கலி சமயத்தில் குருவாயூரப்பா உன்னுடைய பிரசாதத்தை சீக்கிரம் வாங்கி தரும். தத்பிரசாத பிரவருத்தியா க்ஷிப்ரம் முக்தி பிரதானீத்யபிததுருஷயா. சீக்கிரம் உன்னுடைய அனுகிரகத்தை வாங்கி முக்தி பர்யந்தம் உன் சரண பர்யந்தம் எல்லாத்தையும் கொடுத்துடுமாமேன்னு நாராயண நம்பூதிரி. அதில் எனக்கு எப்பொழுதும் ஆசையை கொடு. தேஷுமாம் சஜ்ஜயேதா, கங்கைக்கு போகணுங்கிற ஆசையை கொடு. கோபிச்சந்தனம் இட்டுக்கணுங்கிற ஆசையை கொடு. நாமம் சொல்லணுங்கிற ஆசையை. ஸ்ரீகிருஷ்ண விஷ்ணோ மதுகைடபாரே பக்தானுகம்பின் பகவன் முராரே த்ராயஸ்வமாம் கேசவலோகநாதா கோவிந்த தாமோதர மாதவேதி. அக்ரே குருணாமத பாண்டவானாம் துஷாசனேனாஹிருதவஸ்திரகேஷ கிருஷ்ணா ததாக்ரோஷத் அனன்யநாதா கோவிந்த தாமோதர மாதவேதி. விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்தவருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோச்சதி கோவிந்த தாமோதர மாதவேதி. மந்தாரமூலே மதனாபிராமம் பிம்பாதரே பூரித வேணுநாதம் கோகோபகோபி ஜனமத்தியசம்ஸ்தம் கோவிந்த தாமோதர மாதவேதி. கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா. 62 ஸ்லோகங்களுக்கு மேலே இந்த கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரம் நித்தியமே சொல்லணும். ஏகாதசி காலங்களில் அவசியம் சொல்லணும். பீஷ்மஸ்தவராஜம், கஜேந்திர மோக்ஷம் 10 ஸ்லோகம்தான். நாராயணியத்தில் கூட கஜேந்திர சரித்திரம், இந்திரத்யும்னஹா பாண்டிய கண்டாதிராஜஹான்னு எல்லாம் படிக்கணும். ஏகாதசி எப்போ வரும்னு காத்துன்றது பக்தாலாம் இதெல்லாம் படிப்பாள். துவாதசியானா அம்பரீஷோபாக்கியானம் படிப்பாள். நாராயணியத்தில் ஒரு தசகத்திலேயே நமக்கு கிடைக்கிறது. பாகவதாதி கிரந்தங்களில் 2-3 அத்தியாயங்களில் இதை கிடைச்சிடும். கஜேந்திர மோட்சம் 3 அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. அம்பரீஷ சரித்திரம் 2 அத்தியாயத்தில். இது மாதிரி புண்ணியத்தை சேர்த்துக்கணும். அப்பப்போ நல்ல காரியங்களை பண்ணுறதுக்காக தான் இந்த புண்ணிய காலங்கள்லாம் வருது. ஒரு ஏகாதசி இன்னும், துவாதசி இன்னும், ஒரு பௌர்ணமி இன்னும், இந்த மாதிரி காலங்கள் வருது. ரத சப்தமி இன்னும் வருது. நம்ம புண்ணியத்தை நிறைய சேர்த்துக்கிறதுக்காக தான். புண்ணியம் இருந்தால் தான் க்ஷேமமாக இருக்கும். நமக்கும் குழந்தைகளும் க்ஷேமமாக இருப்பால். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுமானால் தலைமுறைக்கு புண்ணியம் நிறைய வேணும். அதனால தான் நம்ம பெரியவாள் பணத்தை சேர்க்கறதுல ஆக்ரகமாக இல்லாமல் புண்ணியத்தை சேர்க்கறதுக்கே எத்தனைப்பட்டால் புண்ணியந்தான் வேணும்னு அதுக்கான காரியங்கள்லேயே ஈடுபட்டு சிவ தரிசனம், விஷ்ணு தரிசனம், பஞ்சாட்சர ஜபம், சிவ பூஜை, நதி ஸ்நானம், அஸ்வத்த பிரதட்சிணம், கோவோ சம்ரக்ஷணம், அதிதி சத்காரம், விஸ்வதேவாதிகள், அக்னிஹோத்ராதி கர்மாக்கள், உபாசனம், இந்த மாதிரி தர்மங்கள்லேயே இருந்தது. ராமாயண பாராயணம், பாரதாதி கிரந்தங்கள் பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம். கார்தால எழுந்துட்டா ராத்திரி வரைக்கும் சரியாக இருக்கும் பெரியவாளுக்கு. 2 தலைமுறை முன்னாடி கிராமங்களில் பார்த்தோமானா அன்றாடமே அவளுக்கு கார்த்தாலேருந்து 1 மணி 2 மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கே. தனக்கும் இந்த காலம் மாதிரி காஃபிலாம் கூட கிடையாது. அப்போது வயசானவாளாக இருந்தால் ஒரு கஞ்சி சாப்பிடுவாள், இல்லைன்னா முதல் நாள் சாப்பிட்டது தான். ஆரோக்கியமும் அப்படி இருந்தது. ஆகாரத்துலேயும் அவ்வளோ சத்து இருந்தது. 1 மணி வரைக்கும் பட்னி இருந்து சிவ பூஜையெல்லாம் பண்ணி ராமாயண பாராயணங்கள்லாம் பண்ணி 1 மணி 2 மணிக்கு தான் சாப்பிடுவாள். பசின்னே சொல்லவே மாட்டாள். புண்ணியத்தினுடைய பலன் அது. பாபத்தினுடைய பலன்தான் பசிச்சுட்டே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பசிக்கிறது, எப்போ பார்த்தாலும் குடிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது. காப்பியை குடிக்கிறது, டீயை குடிக்கிறது, டீயை குடித்த உடனே மோர் குடிக்கிறியான்னா மோரையும் குடிக்கிறது. க்ஷுத்பி பாசாமலாஞ்சேஷ்டம் அலக்ஷ்மீர்நாசயாம்யஹம் அபூதிமசமிருத்திஞ்ச சர்வான் நிர்ணுதமே கிருஹாதி. க்ஷுத்து அப்படின்னா பசி, பிபாசைன்னா குடிக்கிறது. இந்த ரெண்டும் அலக்ஷ்மியோட தர்மமாக.
க்ஷுது பிபாசே மலாம் அழுக்காக இருக்கிறது. ஜேஷ்டாம், ஜேஷ்டான்னு பேர் அவளுக்கு. புரியலையே, ஜேஷ்டான்னா யாருன்னால் அலக்ஷ்மீஹி நாசயாம்யகம், அந்த அலக்ஷ்மியே இங்கிட்டேருந்து நீங்கள் போக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பசி பசின்னு சொல்லக்கூடாது. தாகமாக இருக்குது தாகமாக இருக்குன்னு, தாகம் அடிக்காமல் இருக்காது, பசிக்காமல் இருக்காது. அதை சொல்லாமல் வேறு விதமாக தான் பழைய காலங்களில் புழங்குவாள். சுவாமி நைவேத்தியம் பண்ணலாமா, இலை போடலாமா, சாப்பிடலாமா, அப்படி தான் கேட்பாலே தவிர பசிக்கிறதுன்னு சொல்ல மாட்டாள். இதெல்லாம் புண்ணியத்தினுடைய அடையாளமாக இருந்தது. ஒரு வேளை சாப்பிடுவா, 2 வேளை சாப்பிடுவா, ஆரோக்கியமாக இருந்தால் ஆகாரங்களும் சத்தானதாக கிடச்சிது. 5-6 வேளை சாப்பிட்றாள், சத்து இல்லை, அதை தவிர சத்து மாத்திரை எடுத்துக்கிறாள், அதை தவிர சப்ளிமெண்ட்டு என்னெல்லாமோ நடக்கிறது. இத்தனைக்கு மேலேயும் ஏதோ வியாதிகளும் படுத்திகிட்டே இருக்கு. புண்ணியம் இல்லாததான் காரணம். வியாதிங்கிறது பாபத்தினுடைய பலன். நஷ்டம், கஷ்டம், வியாதி, துக்கம், சோகம் இதெல்லாம் பாபத்தோட பலன். துக்கம்னா என்னென்னே தெரியாது, வியாதின்னா என்னென்னே தெரியாது. கிராமத்தில் திண்ணையில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுண்டு ஒருத்தொரு ராஜா மாதிரி இருப்பாள். பெருசாக பணங்காசு கையில் இருக்காது, குதிர் வழியே நெல் இருக்கும். சொன்னதை கேட்குற மாமி இருப்பாள். சமைச்சு போடுன்னா 10 பேர் வந்தாலும் போடுவாள், முழுக்கம் பார்க்காம சுளிக்காமல் சாப்பிடுவாள். சாப்பாட்டுக்கு குறவு இருக்காது. கொள்ளையிலேயே 2 வாழைத்தண்டு, வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்ன்னு போட்டு வச்சுருப்பாள் மாட்டுக்கொட்டாய்க்கு பக்கத்துலேயே. அதை எடுத்து சமைச்சு சாப்பிடுவாள். வேணுங்கிற ஆசையும் ரொம்ப இருக்காது. இதை சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், இப்படி சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்ணும், ஏதோ பசிக்கு ஆகாரம் சாப்பிட்ணும். நிறைய சாப்பிடுவாள், ஆனால் பசிக்கு ஆரோக்கியமானதை சாப்பிடுவாள். அப்படிதான் இருந்தால் இதெல்லாம் புண்ணியத்தினுடைய பலன். அது புரிஞ்சுக்கணும், அது புரியணுமே. புண்ணியத்தோட பலன்னா என்ன, பாபத்தோட பலன்னா என்ன, புண்ணியம் பாபம் இதெல்லாம் புரியணும். அதுக்கு தான் இதிகாச புராணங்களில் அடிக்கடி கேட்குறேன். பூர்வ சரித்திரத்திலே 86வது சர்க்கம் சொன்னோம், அயோத்தியா காண்டம். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி புண்ணிய காலம். இன்றைக்கி 10 ஸ்லோகம் ராமாயணம் படிக்கிறோம், கேட்குறோம்னா நமக்கு மகாபாகியம், ஸ்ரீராமருடைய அனுகிரகம். குஹஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா பரதோ பிருஷமப்ரியம் தியானம் ஜகாம தத்ரைவ யத்ர தச்ருதமப்ரியம். குஹர் ராமனும் சீதையும் மரத்தடியில் படுத்துன்னு இருந்ததும், லக்ஷ்மணன் காவல் காத்ததும், பூர்வ சரித்திரத்திலே லக்ஷ்மணன் அழுததும், பேர்பட்ட தபஸினால் அடைஞ்ச புள்ளை இவர். யோமந்திர தபசா லப்தா விவிதைஷ்ச பரிஸ்ரமைஹி. ரொம்ப புண்ணியத்தினால் அடைஞ்சவர் இந்த ராமன். அஸ்வமேதாதி யாகங்கள் பண்ணி, ரிஷிசங்கர் அழிச்சுன்னு புத்திரகாமேஷ்டி பண்ணி, குழந்தைன்னா எல்லாருக்கும் சட்டுன்னு பிறந்து விடுறதா, ராமேஸ்வரம் போய் திலஹோமம் பண்ணி, நாகப்பிரதிஷ்டை, அஸ்வத்த பிரதிஷ்டை, புருஷ சூக்த ஹோமம், என்னென்ன உண்டோ இல்லாத பரிகாரங்கள்லாம் பண்ணி 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தானே சில பேர் குழந்தைகள் உண்டாருது. வைத்தியங்கள்லாம் பண்ணி சட்டுன்னு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாருக்கும் குழந்தைகள் பிறந்து விடுறதில்லை. அதுவும் ராமன் மாதிரி குழந்தை பிறக்கணுமானால் எவ்வளோ புண்ணியம் தசரதரும் கௌசல்யம் பண்ணியிருக்கணும். யோமம் திர தபசா லப்தா விவிதைஷ்ச பரிஸ்ரமைஹி. ரொம்ப புண்ணியத்தினால் அடைஞ்ச புள்ளே இப்படி மரத்தடியில் படுத்துன்னு இருக்காரே. தசரதரும் கௌசல்யம் பார்த்தா கண்ணால் கண்ணீர் விடுவாரேன்னு பூர்வ சரித்திரத்தில் லக்ஷ்மண சுவாமி இதெல்லாம் சொன்னார். குஹன் சொல்ல சொல்ல இந்த கதையெல்லாம் அடுத்த சர்க்கா. பரதோ பிருஷமப்ரியம். அசக்கியமான இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு தியானம் ஜகாம தத்ரைவே யத்ர தச்ருதமப்ரியம். அந்த விஷயங்களையே நினச்சி ரொம்ப கவலையில் ஆழ்ந்துட்டார். சுகுமாரோ மகாசத்வா சிம்ஹஸ்கந்தோ மகாபுஜா புண்டரீக விஷாலாக்ஷா தருணா பிரியதர்சனः பிரத்யாஸ்வஸ்ய முகூர்த்தம் தூ காலம் பரமதுர்மனாः பபாத சஹசா தோத்ரைஹி ஹிருதி வித்த இவ த்விபஹ. அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாராம் குஹன் சொல்ல சொல்ல. சுகுமாரஹா மகாசத்வஹாம். சுகுமாரமானவர்,
மகாசத்வஹா உத்தம குலத்தில் பிறந்தவர். சிம்ஹஸ்கந்தோ மகாபுஜா யௌவன திசையில் இருக்கக்கூடியவர். தருணஹா புண்டரீக விஷாலக்ஷா அழகான கண்கள் உடையவர். பிரியதரிசனஹா பார்க்க பார்க்க திகட்டாதவர். ஒரு முகூர்த்த காலம் அப்படியே மூர்ச்சையாய். பிரத்யாஸ்வஸ்ய முகூர்த்தம் தூ காலம் பரமதுர்மனாக ஒரு மாதிரி தைரியத்தை வரவழைச்சிருந்து எழுந்துண்டார். அப்பவும் தாங்கல்லையாம், திரும்பி பூமியில் விழுந்துட்டார். பபாத சஹசா தோத்ரைஹி எதுபோல விழுந்தார்னால் அங்குஷத்தை எடுத்து யானையினுடைய ஹிருதயத்தில் குத்தினால், வயத்தில் குத்தினா அது எப்படி துடிச்சுட்டு கீழே விழுமோ. ஹிருதி வித்தைவத்விபஹா பெரிய ஷாட்டை எடுத்து அடித்தால், அங்குஷத்தால் ஹிருதயத்தில் குத்தினால் த்விபஹா அப்படின்னு பேர் யானைக்கு. வாக்குனாலையும் சாப்பிடும், மூக்குனாலையும் சாப்பிடும். அதனால த்விபஹா ரெண்டு வாக்கு உடையது. பபாத சஹசா தோத்ரைஹி ஹிருதி வித்த இவ த்விபஹா ஹிருதயத்தில் குத்தப்பட்ட யானை போல கீழே விழுந்தார். ததவஸ்தம் து பரதம் சத்ருக்னோனம் தரஸ்திதா இந்த அவஸ்தையை பார்க்க முடியாத சத்ருக்னன் கீழே விழுந்த பரதனை கட்டி பரிஷ்வஜ்ய ருரோதோச்சைஹி விசம்ஞா சோககரிஷிதா அவரும் சோகத்தில் முழுகினவராக உச்சைஹி ருரோத இறஞ்சு கத்தி அழுதாராம். ததா சர்வாக சமாபேது மாதரோ பரதஸ்யதாக இது மாதிரி பரதன் படுற அவஸ்தையை பார்த்து சத்ருக்னன் அழ. இவா ரெண்டு பேருடைய அவஸ்தையை பார்த்துட்டு மாதாக்கள் ஓடி வராள். ஏற்கனவே கணவன் இல்லாததுனால உபவாச கிருஷாதீனாக பர்த்துஹூம் வியசன கருஷிதாக அவர்களும் சரியா சாப்பிடல. பர்த்தா போய் ஒரு மாதம்தான் ஆறுது. ஆரோக்கியத்தை அவளும் இழந்து இருக்காள். துக்கத்தினால ரொம்ப பீடிக்கப்பட்டு இருக்காள். வியசன கரிஷிதாக உபவாச கிருஷாக உபவாசத்தினால மெலிஞ்சவர்களாக இருக்காள். தீனாக எல்லாரும் பார்த்து இறக்கப்படுற நிலையில இருக்காள். பர்த்து வியசன கரிஷிதாக பர்த்தாவை விட்டு பிரிஞ்ச துக்கத்தில் இருக்காள். அவர்கள் ஓடி வந்துட்டாள். தாஷ்சதம் பதிதம் பூமௌருதம் தியஹா பரியவாரயன்னு இப்படி அழுதுண்டு பூமியில் கிடக்கிற பரதனை பார்த்துட்டு கௌசல்யாத்வனுசூத் ஸ்ருத்யை இனம் துர்மனாஹா பருஷஸ்வஜே ரொம்ப மனவேதனை அடைஞ்சு அதுலேயும் இந்த கௌசல்யே கைகேயி சுமித்ரே இன்னும் மாதாக்கள் எல்லாரும் ஓடி வந்து பார்த்ததில் கௌசல்யம்மா பரதனிடத்தில் ரொம்ப பிரியம் வச்சவலாம். அவள் ஓடி வந்து வாரி அணைச்சு கட்டிண்டு பரதனே கௌசல்யாத்வனுஸ்ருத்யைனம் துர்மனாஹா பருஷஸ்வஜே வத்சலாஸ்வம் யதா வத்சம் உபகுஹ்ய தபஸ்வினி பரிபப்ரச்ச பரதம் ருதம் தீ சோகலாலசா அழுதுன்றிருந்த அந்த புத்திரனே, சோகத்தினால மூழ்கியிருந்த புத்திரனே, புண்ணியாத்மாவான அந்த பரதனே தன்னோட குழந்தையே ஸ்வம்பத்சம் தன்னோட புள்ள ராமனை எப்படியோ அதுபோல பரதனை நினைக்கிறவளாம். வத்சலாத் ஸ்வம் யதா வத்சம் தம்புள்ள போலையே நினைச்சு பரதனே வாரி அணைச்சு தூக்கி புத்திரவியாதிர்ணதே கஷ்டிதி ஷரீரம் பரிபாததே புத்திரா உனக்கு உடம்புல ஏதாவது நோயா ஏதாவது பாதை வந்துடுத்தா அஸ்ய ராஜகுலஸ்யாத்யே தொததீனம் ஹி ஜீவிதம் இந்த ராஜகுலமே பரதா உன்னை நம்பிதாண்டா இருக்கு. அஸ்ய ராஜகுலஸ்யாத்யே தொததீனம் ஹி ஜீவிதம் உன்னையே சார்ந்து மேற்கொண்டு வாழறதுக்கு இந்த அரச குலம் காத்துன்னு இருக்கு. துவாம் திருஷ்டுவா புத்திர ஜீவாமி சாமே ராமே சப்ராத்ருகே கதே விருத்தே தசரதே ராஜ்ஞி நாதையே கஸ்துவமத்யனஹா ராமனும் தம்பியோடு கூட காட்டுக்கு போயிட்டான். தசரதனும் மறைஞ்சு போயிட்டார். நீ ஒத்தந்தான் இப்போ எங்களுக்கெல்லாம் நாதன். துவாம் திருஷ்டுவா புத்திர ஜீவாமி ராமே சப்ராத்ருகே கதே விருத்தே தசரதே ராஜ்ஞி நாத ஏகஸ்துவம் அத்யனஹா நாத ஏகஸ்துவம் அத்யனஹா இப்போ நாங்கள்லாம் பிழைச்சிருக்கிறது ஒன்றை நம்பிதான். கச்சின்ன லக்ஷ்மணே புத்ரா ஸ்ருதம் தே கிஞ்சித பிரியம்
புத்திரேவாப்யேக புத்திராயாக சகபாரியே வணங்கதே. மனைவியோடு இருக்கிற ராமன் சௌக்கியந்தானே காட்டில்? லக்ஷ்மணன் சௌக்கியந்தானே? ஏதாவது அனிஷ்டமான விஷயங்கள் காதில் விழுந்துதா? குஹன் வேறு ஏதாவது சொல்லிவிட்டாரா? அதனால நீ இப்படி அழறியா? சமுகூர்த்தாத் சமாஸ்வஸ்யே ருதன்னேவ மகாயசாக. ஒரு முகூர்த்த காலம் இப்படி பரதன் அழற காலத்திலே கௌசல்யம்மா சமாதானப்படுத்தி கட்டிண்டு கௌசல்யாம் பரிசாம் துவேதம் குஹம் வச்சனம் அப்ரவீத். அழுதுண்டே குஹனை பார்த்து கேட்கிறாள், பிராதாமே குவாவசத்ராத்ரிம் கோ சீதா கொச்ச லக்ஷ்மணா அஸ்வபச்சயனே கஸ்மின்னி கிம் புக்த்வா குஹசம்சமே. உடனே பரதன் தானும் கண்ணை தொடச்சிண்டு அழற கௌசல்யம் சமாதானப்படுத்தி பரதன் குஹனை பார்த்து கேட்கிறாள், என்னோட சகோதரன் எங்க படுத்துண்டார், என்ன சாப்பிட்டார்? பிராதா தே குவாவசத்ராத்ரிம் கொசீதா கொச்ச லக்ஷ்மணா அஸ்வபச்சயனே கஸ்மின்னி கிம் புக்த்வா குஹசம்சமே. சோப்ரவீத் பரதம் ஹிருஷ்டா நிஷாசாதிபதிர்குஹ எத்விதம் பிரதிபேதே சே ராமே பிரியஹிதே திதௌ. ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார், புல்ல படுத்துன்னு இருந்தார், எல்லாம் சொல்லிவிட்டார் குஹன். ஆனாலும் இப்போ எங்கள் அண்ணா என்ன சாப்பிட்டார், எந்த மரத்தடியில் படுத்துட்டார், அந்த இடத்த காட்டு, எந்த இடத்துல படுத்துட்டார், எதை கொண்டு படுத்துட்டார், அதை எனக்கு காட்டணும். சீதை எங்கே படுத்துட்டாள், லக்ஷ்மணன் எங்கே இருந்தான்னு எனக்கு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னதுமே அந்த நிஷாதாதிபதியான குஹனும் பிரியஹிதே அதிதௌ, ராமன்ட்ட எவ்வளவு பிரியம் உண்டோ அதே பிரியத்தோடு பரதனையும் பார்த்து சொன்னார். ஏன்னா ஒரு பிரியம் இருக்கிறவாள் தானே அவர் எப்படி இருந்தார், என்ன பண்ணார், எங்கே உட்காண்டார் அப்படின்னு எல்லாம் விசாரிப்பாள். பிரியமில்லாதவாளை பற்றி பேச மாட்டார். பேச்சுங்கிறது பிரியப்பட்டவாளை பற்றி தான் ஏற்படும். அன்னமுச்சாவச்சம் பக்ஷாக பலானி விவிதா நிச்சே ராமாயாபியவஹாரார்த்தம் பகுசோபகிருதம் மயா. அதையும் கேட்கிறேன், ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் வந்திருக்கால்னு தெரிஞ்சதும் நான் பலவிதமான அன்னங்கள் எடுத்துன்னு வந்தேன். அன்னமுச்சாவச்சம் பக்ஷாக, பல வகையான போஜனம் எடுத்துன்னு வந்தேங்கிறார். குஹன் தேனும் தெனமாவும் கொண்டு கொடுத்தார் அப்படின்னு ராமனுக்கு சொல்றது கம்பராமாயணப்படி தான். கம்பராமாயணத்தில் தான் தேனும் தெனமாவும் கொண்டு வந்தார் வேடுவர சமூகம் அவர்னு. ஆனால் அவர் ரொம்ப நாகரீகமுடையவர் தான், ராஜா தான் அவர். முன்னாடியும் வால்மீகி சொல்லியிருக்கார், சதுர்விதம் 4 விதமான அன்னங்கள் கொண்டு வந்தாராம் ராமனுக்கு. பக்ஷ்யம் போஜ்யம் பேயம் லேஹ்யம் அப்படின்னு 4 விதமான ஆகாரங்கள் இருக்கு. சாப்பிட்ட உடனே முழுங்கிறது சிலது, கடித்து சாப்பிட்றதுக்கு பக்ஷ்யம்னு பேர், அதுலேருந்து வந்தது தான் பக்ஷணம். வாயில் போட்டதுமே முழுங்கக்கூடியது போக்யம், நக்கி சாப்பிட்றதுக்கு லேஹ்யம். அதனால தான் அந்த ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் கூட லேகியம்ங்கிறா இல்லையா, நக்கி சாப்பிடணும். இந்த இச்சையோடு கூட அது சலைவாங்கிறாளே, அதோடு கூட அது உள்ளே போகணும், அந்த மருந்து அதுவும் ஆகும். லேஹ்யம் சோஷ்யம் குடிக்கிறது. இது மாதிரி 4 விதமான சதுர்விதமான அன்னங்கள் இருக்கு. சதுர்விதம் பகுகுணம் அன்னமாதாய பாஜனைஹி அப்படின்னு பாகவதத்தில் கூட யஜ்ஞபத்னி சம்ரக்ஷணத்தில் 4 விதமான அன்னங்களை சித்திரான்னங்கள் எல்லாம் கொண்டு வந்து கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சால் அப்படின்னு யஜ்ஞபத்னி உத்தரணம் சொல்றது. அதுபோல 4 விதமான அன்னங்களை கொண்டு வந்தாராம் பரதன். அன்னமுச்சாவச்சம் பக்ஷாக, உயர்ந்த அன்னங்கள் கொண்டு வந்தேன். டிஃபனுக்கான சாமகிரிகளும் கொண்டு வந்தேன். பக்ஷாக பலானி விவிதா நிச்சா, பலவிதமான பழங்களும் கொண்டு வந்தேன். பரதன்ட்ட சொல்றார் குஹன், ராமாயாபியவஹாரார்த்தம், என்னோட ராமன் வந்திருக்கான், சீதையோடு கூட வந்திருக்கான், அவனை உபச்சரிக்கணும்னு பகுச்சோபகிருதம் மயா, நானே சேர்த்து அந்த ஆகாரங்கள் எல்லாம் கொண்டு வந்து என் கையால் ராமன்ட்ட கொடுத்தேன். தத் சர்வம் சமனுஜ்ஞாசீதி ராமஹா சத்யபராக்கிரமஹா நஹி தத் பிரத்யகிருண்ணாத் ச க்ஷத்ரதர்ம மனுஸ்மரன்னே. க்ஷத்ரியர்களுக்கு ஒரு பழக்கம், கொடுப்பால் வாங்கிக்க மாட்டாள். சத்யபராக்கிரமனான அந்த ஸ்ரீராமன் க்ஷத்ரிய தர்மத்தை பாராட்டுறவராக இருக்கிறதுனால எங்கிட்ட அதை திருப்பி கொடுத்துட்டார். நஹி தத் பிரத்யகிருண்ணாத் ச க்ஷத்ரதர்ம மனுஸ்மரன்னே. ஹே சகே,
குஹனை கூப்பிட்டு சொன்னாராம் ராமன். குஹன் அதை சொல்றார் இங்கே பரதன்கிட்ட. ந ஹ்யஸ்மாபிஹி பிரதிகிராஹ்யம் சகே தேயம் து சர்வதா. நீ அன்போடு கொண்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் குஹா. ஆனால் எங்களோட பழக்கம் என்னன்னால் கொடுக்கறது தான் பழக்கம், வாங்கிக்கிறது பழக்கம் இல்லை. ந ஹ்யஸ்மாபிஹி பிரதிகிராஹ்யம், பிரதிகிராஹ்யம்னா வாங்கிக்கிறது, தேயம்னா கொடுக்கறது. கொடுக்கறது தான் எங்கள் பழக்கம், வாங்கிக்கிறது கிடையாது. சகே இதிதேன வயம் ராஜன்னி அனுநீதா மகாத்மனா. இந்த மகாத்மா அப்படி சொன்னார். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துனுடுன்னு அவரால் நாங்கள் வேண்டிக்கப்பட்டோம். அனுநீதாக அன்போடு கூட சொன்னார், இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, எடுத்துன்னு போகணும். அதுலேயும் விசேஷமாக ராமனுக்கு ஒரு குணம் சொல்கிறார். இன்றைக்கி சுந்தரகாண்ட பாராயணமாச்சு நவாகத்தில், சுப்பிரமணிய ஷஷ்டி உற்சவம் நம்ம ஸ்ரீரங்க ராமாசிரமத்தில் நவாகம் நடந்துருக்கு. இதில் சுந்தரகாண்டத்தில் சீதைக்கு ஹனுமார் ராம குணங்களை சொல்கிறதாக 2-3 சர்க்கங்களில் ராமனை பற்றி சொல்கிறார். திரும்ப திரும்ப சொல்கிறதே ஹனுமார் சொல்கிறார், தத்யாம் நப்பிரதிகிருஹீயாத். ராமனும் சொல்கிறாள், சீதையும் ஹனுமாருக்கு, ஹனுமாரும் சொல்கிறார் ராமகுணத்தை, சீதையும் சொல்கிறாள் ஹனுமாருக்கு, என் ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ராமனுக்கு கொடுக்கத்தாண்டா தெரியும், ஹனுமன்னே வாங்கிக்க தெரியாதுடா. தத்யாம் நப்பிரதிகிருஹீயாத், கொடுக்கத்தான் தெரியும், வாங்கிக்க தெரியாது. நஹ்யஸ்மாபிஹி பிரதிகிராஹ்யம் சகேதேயம் து சர்வதா இதிதேன வயம் ராஜன்னி அனுநீதா மகாத்மனா. அப்புறம் லக்ஷ்மணனை விட்டு கங்காஜலம் கொஞ்சம் கொண்டு வர சொன்னார். லக்ஷ்மணேன யதானீதம் பீத்வா வாரி மகாயசாஹா. வாரின்னா ஜலம். கங்காஜலத்தை கொண்டு வர சொல்லி ராமனும் சீதையும் சாப்பிட்டுட்டு உபவாசமாக அங்கேயே படுத்துனுட்டாள். உபவாஸ்யம் ததா காருஷீதி ராகவஹா சஹ சீதையா. உபவாசத்தோடு கூட அங்கே இருந்துட்டாள். அவள் சாப்பிட்டு மிச்ச ஜலம் இருந்தது, அதை லக்ஷ்மணன் பிரசாதமாக எடுத்துட்டார். ததஸ்து ஜலசேஷேனே லக்ஷ்மணோப்பியகரோத்ததா பாக்யதாஸ்தேத்ரய சந்தியாம் உபாசத சமாஹிதாக. சந்தியா காலம் வந்தது, மூணமாக இருந்து சந்தியிலே பக்தியோடு கூட சமாஹிதாக. சமாஹிதம்னா அடங்கின மனசோடு கூட, சந்தியாம் உபாசத்தை சமாஹிதாக அடங்கின மனசோடு கூட மௌனமாக இருந்து பரமாத்மாவை தியானம் பண்ணினாள் 3 பேர்களும். சௌமித்ருஸ்து ததப் பஷ்சாதியா கரோதி ஸ்வாஸ்தரம் சுபம். நிறையா தர்ப புட்களை எடுத்துன்னு வந்து லக்ஷ்மணன் ஸ்வயமானிய பரிஹிம்ஷி க்ஷிப்ரம் ராகவ காரணாதி. கட்டுக்கட்டா தர்ப புல் எடுத்துன்னு வந்தார் லக்ஷ்மணன் படுக்கைக்காக. தோருக்கு பார்த்தேலா இந்த இங்குதி மரத்தடியில் தான் போட்டார் லக்ஷ்மணன். அழிச்சுன்னு போய் காட்டுறார் குஹன். தஸ்மின் சமாவிஷத்ராமஹ ஸ்வாஸ்தரே சஹ சீதையா பிரக்ஷால்ய ஜ ததோஃ பாதோ வியபாக்ராமத் ச லக்ஷ்மணஹ. ராமனுக்கும் சீதைக்கும் காலலம்பி விட்டு லக்ஷ்மணன் தன்னோட மேல் வஸ்திரத்தினால தொடச்சி விட்டார். அந்த தர்பையை பரத்தி அதில் படுக்க வச்சார். பாத சேவை பண்ணிட்டு லக்ஷ்மணன் வெளியில் வந்துவிட்டார். சாப்பிட்டா காலலம்பனம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலலம்பனம், படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி காலலம்பனம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலலம்பனம், ஆனால் தொடச்சிக்க கூடாது. ஈரக்காலோடு தான் மண் சப்பளம் கொட்டிட்டு சாப்பிடணும். அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, ஜைர்ண சக்திக்கும். காலில் ஜலம் விட்டு காலலம்புறதுங்கிறது உணர்வை எப்போதும் காலில் வச்சுக்கும். ரத்த ஓட்டத்தையும் நமக்கு குளிர்ந்த ஜலத்தை விட்டு காலலம்புற பழக்கங்கள் எல்லாமே போயிடுத்து இப்போ. அதனாலேயே என்னமோ பலவித வியாதிகள் வந்து பிடுங்கி திங்கிறது. அடிக்கடி காலலம்புவாள், ஆச்சமனம் பண்ணுவாள். நம்ம பெரியவாள்லாம் வெளியில் போயிட்டு வந்தால் காலலம்புவாள், வஸ்திரம் கட்டிண்டா காலலம்பனம், அண்ணண்ட போயிட்டு வந்தால் ஜலஸ்பர்ஷத்துக்கு காலலம்பனம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் காலலம்பனம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலலம்பனம், ராத்திரி படுத்துக்கிறதையும் காலலம்பனம். படுத்துக்கிறதே காலலம்பரத்தை ஒண்டி தான் காலை தொடச்சிந்து ஈரக்கால் இல்லாத படுத்துக்காள். அதை லக்ஷ்மண சுவாமி சீதைக்கும் ராமனுக்கும் காலெல்லாம் அலம்பி விட்டு பிரக்ஷால்ய ச தயோஃ பாதோ யபாக்ராமத் ச லக்ஷ்மணஹாம். உடனே அந்த காலையும் தொடச்சி விட்டுட்டு வெளியில் வந்துவிட்டார். ஏ தத்ததிங்குதி மூலம் இதமேவ ச தத்ருணம். இதற்கு பாருங்கோ, அந்த தர்ப புல்ல கூட நாங்கள் நகத்தல்ல. ஏன்னா ராமனும் சீதையும் படுத்துட்ட அந்த சயனம் தோ இந்த இங்குதி மரத்துக்கு அடியில் தான். இங்குணம்னு தமிழில் பேர், இங்குதி விருட்சம்னு சம்ஸ்கிருதத்தில்.
ஏதத்திதுங்குதி மூலம் இதமேவச்ச தத்ருணம். இதோ இருக்கு பாருங்கோ, இதம்னா இதோ பாருங்கோன்னு அர்த்தம். ராமருக்காக லக்ஷ்மணர் தர்பையை பிரித்து போட்டது இதோ இருக்கு பாருங்கோ, பரத்தினது. எஸ்மின் ராமஸ்ச சீதாச்சே ராத்திரிம் தாம் சயிதாவுபூ. இந்த தர்பையில் தான் ராமனும் சீதையும் ராத்திரி படுத்துண்டாள். நியமிய பிருஷ்டே து ததாங்குளித்ரவாஞ்சரைஹி சுபூர்ணா விஷுதி பரம் தபஹா. ரெண்டு பேரையும் படுக்க வச்சுட்டு லக்ஷ்மணன் ரெண்டு தோல்லையும் அம்பரா துணிகளோட கூட நிறைய பானங்களோட கூட ஊனின கோதண்டத்தோட பக்கத்தில் இருக்கிற இந்த விரக்ஷத்தடியில் நின்று இருந்தார். கைகள்லையும் விரல்கள்லையும் ததாங்குளித்திர வாஞ்சரைஹி, தோலால் ஆன கையில் க்ளவுஸ் போட்டு இருந்தாருங்கிறார். அன்னைக்கு ராமாயணம் எத்தனையோ 2 யுகம் முன்னாடி. இன்றைக்கும் வில் பயிற்சி பண்ணுறவால் அதெல்லாம் போட்டுக்கிறாள். கையில் அந்த க்ளவுஸோடு கூட தான் அந்த வில்லெல்லாம் இன்றைக்கும் பிரயோகம் பண்ணுறாள். நியமிய பிருஷ்டே து ததாங்குளித்திர வாஞ்சரைஹி சுபூர்ணா விஷுதி பரம் தபஹா மஹத்தனு சத்யமுபோஹ்ய லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் கையில் இருக்கிற தனுசுன்னா பெரிய வில்லுங்கிறார். மஹத்தனு பெரிய வில்லாம் லக்ஷ்மணன் கையில். நான் ஏற்றினதோடு கூட சஜ்ஜம், சஜ்ஜம்னா ரெடியாக இருக்கிறது, போடுறதுக்கு பானம் போடுறதுக்கு ரெடியாக நானை கட்டி வச்சுன்னு இருக்கிற. மஹத்தனு சஜ்யமுபோஹ்ய லக்ஷ்மணா நிஷாம திஷ்டதி பரிதோஸ்ய கேவலம். பக்கத்திலேயே ஒரு மரத்தடியில் நின்று ராத்திரி முழுக்க காவல் காத்தார். அண்ணாவுக்கு மன்னிக்கும், லக்ஷ்மணரே இப்படி இருக்காரேன்னு நாங்களும் அவரோடு சேர்ந்து பரிவாரங்களோடு கூட கங்கைக்கரை நதிக்கரையில் ராத்திரி வேளைகளில் ஜீவராசிகள்லாம் வரும். ராத்திரியில் சஞ்சரிக்கக்கூடிய ஜீவராசிகள் ஜன நடமாட்டங்கள்லாம் ஓஞ்சதும் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கும் சரீசிருப்பங்கள் இல்லாமல் அங்கே நிறையா நடமாடும். ததஸ்துவகம் சோத்தம சாபபான திருக்கு ததோபவம் தத்ர ச யத்ர லக்ஷ்மணः அதந்திரிபிஹ ஞாதிபிரார்த்த கார்முகைஹ மகேந்திரகல்பம் பரிபாலயம்ஸ்ததா. நானும் உத்தம சாபபான திருக்கு, உத்தமமான பானத்தையும் தனுஷையும் எடுத்துட்டு அந்த லக்ஷ்மணன் எங்கே இருக்காரோ அங்கேயே ஆத்த கார்முகைஹி நானும் நானெல்லாம் ஏற்றி வச்சுண்டு அதந்திரிபிஹி ஜாகரூகாலாக, தந்திரின்னா சோம்பேறித்தனம், அதந்திரிபிஹி அப்படின்னா சோம்பல் இல்லாமல், ஞாதிபிஹி என்னோட ஞாதிகளோட கூட இந்திரனுக்கு ஒப்பான அந்த ராமனே நானும் லக்ஷ்மணனோடு சேர்ந்து அங்கே காவல் காத்தோம். அதந்திரிபிஹி ஞாதிபிராப்த கார்முகைஹி மகேந்திர கல்பம் பரிபாலயம்ஸ்ததா. அங்கேயே லக்ஷ்மணனோட ராத்திரியெல்லாம் தங்கியிருந்தேன் அப்படின்னார். இதோட இந்த 87ஆமத்து சர்க்கம் முடியறது. ராமாயணம் ஒரு பதமாக அனுபவிக்க வேண்டியது, பதம் பதமாக அனுபவிக்கணும். எப்பாதம் பதமேவ. ஒரு பதமாக அனுபவிக்கிறவன் அவன் பிரம்மலோகத்தில் வசிப்பான் அப்படிங்கிறார். சயாதி பிரம்மணஸ்தானம் பிரம்மணா பூஜ்யதே சதா. பிரம்மாவனால் எப்போதும் பூஜிக்கப்படுறவளாக பிரம்ம ரிஷிகளாலெல்லாம் சேர்ந்து கூடி பூஜிக்கப்படுறவனாக இருப்பான்கிறாள். ராமாயணத்தை அதனால தான் ஜீவனமாக வச்சுட்டு ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் பெரியவாள்லாம் படித்தது தானேன்னு நினைக்கிறது இல்லை. ஒரு தரம் முடித்தாலும் திருப்பி ஒரு தரம் ராமாயணம் படிக்கிறது. அது மாதிரி 100 பாராயணம் 1000 பாராயணம் பகலில் பாராயணம் பண்ணுறது. ராசாயிரக்ஷானா எழுதுறது கையாலேயே தவஸ்வாத்தியாய நிரதம்னு எனக்கு தெரிஞ்சே என் வாழ்நாளில் கையால் எழுதினவாள்லாம் நான் பார்த்துருக்கேன். 24,000 ஸ்லோகத்தையும் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கிறது. தான் புஸ்தகங்கள்லாம் பிரிண்ட்டு தான் இருக்கே, நெட்லெல்லாம் இருக்கே, ராமாயணம்னா இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. பொழுது இப்போ எப்படி போயின்னு இருக்கு, வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நியூஸ்லேயும் இப்படி தானே போகிறது பொழுது. அந்த பொழுதை நல்ல வீழ்ச்சின்னு இருக்கிற நேரத்தை நல்ல பொழுதாக ஆக்க. ஸ்ரீராமஜெயம் எழுதுறது, ராமநாமா எழுதுறது, மனசு ஒருமைப்படும். வாயால் படிக்கிறதுக்கு மனசு ஒருமைப்படலைன்னா எழுதுறதே இன்னும் கொஞ்சம் கவனம் இருக்கும். அதனால் ஸ்லோகங்களே மனசு வச்சு ராமனை நினச்சிட்டு எழுதுறது. எனக்கு தெரிஞ்ச வயசானவர் இருந்தார், 4 தடவை ராமாயணம் எழுதினார். அவர் சொன்னார், ஏன் எழுதினே தெரியுமா, எனக்கு 4 பிள்ளைக்கும் சொத்து இதுதான். தலைக்கு ஒரு காப்பி தங்கையால் எழுதின ராமாயணத்தை கொடுத்தார். தன் சொத்தை 5ஆக பிரித்தார். 5ஆக பிரிப்பானே, 4 தானேன்னால் குழந்தைகள் இல்லைப்பா, எனக்கு ராமனும் ஒரு குழந்தை. ராமனுக்கு ஒரு வால்மீகி ஆசிரமம் கட்டி
சொத்து எழுதி வச்சு அந்த ராமனுக்கு நித்தியப்படி பூஜையெல்லாம் நடக்கிறா போல, அதுபோல் பூங்குன்னத்துலேயும் ராமனை நம்பின குடும்பம் அவளும் 4 குழந்தைக்கு 5 சொத்தாக பிரித்து ராமனுக்குன்னு கோவில் கட்டி ஒரு சொத்து பரம்பரையாக ராமனை ஆராதிச்சுன்னு வந்தவாள் ஒரு பங்கு சொத்தை ராமனுக்குன்னு நித்திய பூஜைக்காக எழுதி வச்சு ராமன உற்சவங்கள்லாம் நடத்தணும்னு இது மாதிரி ஒரு கிராமங்கள்லேயும் பருத்தியூர் கிருஷ்ண சாட்சி அவர் ராமருக்கு கோவில் கட்டினார் பருத்தியூரில். இது மாதிரி ராமனை ஆராதிக்கிற பல கிராமங்கள் போனோமானா அவ்வளவு பூர்வீகாலுடைய கதைகள்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ராமநவமி உற்சவம் நடத்தணும், சீதா கல்யாணம் பஜனோத்சவம் நடத்தணும்னே தன் சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காள். ராம பஜன மடம்னே தன் சொத்தில் ஒரு பாகம் எழுதி வச்சு கிராமத்துக்கு கிராமங்கள் இருந்தது. அங்கே கூடி சாயரக்ஷானா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி ராமநாமா சொல்லுவாள், சத் சங்கங்கள் நடக்கும். இது மாதிரி ராமாயணத்தை பிரதிஸ்லோகமாக பிரவச்சனம் பண்ணுவாள், யாராவது ஸ்லோகமாக சொல்லி அதுக்குன்னே ஒரு மூலதனம் வச்சு கதைக்கு வரவாளுக்கு இல்லாமல் சுண்டல் போட்டு கொடுத்து தீபங்கள்லாம் அங்கே போட்டு அதுக்கான செலவுகளுக்குன்னு ஒரு தனத்தை வச்சுட்டு அப்படிலாம் ராமாயணத்துக்குன்னு நோக்கமாக அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் ஒரு காலத்தில். இன்றைக்கும் சில இடங்களில் அது போல் நடக்கிறது. நம்ம ராமாசிரமம் அப்படித்தான், நமக்குன்னு ஏற்படுத்தின்றது தான். இங்கே ஒரு ட்ரஸ்ட்டுனால நடத்தல, இது ஒரு ட்ரஸ்ட்டு கிடையாது, நம்மளுடைய சொந்தம். தன்னால் ராமாயணம் பாகவதம் சொல்லி ராமர் கொடுத்த அந்த திரவியத்தை கொண்டு ஸ்ரீரங்கத்தில் காவேரி கரையில் ஒரு ஆசிரமம் அமைச்சுன்னு இருக்கும். இங்கே அடிக்கடி நடக்கிற அன்னதானங்கள் ட்ரஸ்ட் மூலமாக நடக்கிறது. ஒரு அன்னதானம், ஒரு பிராமண பூஜனம், அது மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரஸ்ட்டு ஏடிஜியோடு அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு நடக்கிறது. ஆனாலும் இந்த இடம்ங்கிறது எதுனாலும் இது ராமனோட இடம்தான். ராமனோட இடம்ங்கிறது பக்தினால் சொல்கிறேன், என்னுடைய சொந்த இடம்தான். நம்மளோடது இன்னும் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ராமனோடது தான். அந்த பாவனையினால் சொல்கிறேன். ட்ரஸ்ட்டுனால் நடத்துறது இல்லை, ராமன் நடத்துகிறாள் இங்கே எல்லாத்தையும். 5 வருஷமாக இந்த ஆசிரமத்தில் மாதம் ராமாயண பாராயணம் பாகவத பாராயணங்கள் நடந்துட்டுருக்கு. ஏகதின லக்ஷார்ச்சனைகள், ராமநவமின்னா ஏகதின லக்ஷார்ச்சனை, கோகுலாஷ்டமின்னா லக்ஷார்ச்சனை, 2000 பேருக்கு அன்னதானங்கள் ஒரு உற்சவத்துலேயும். அப்பப்போ பிராமணாளுக்கு பூஜனங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. தீனாந்த கிருபனேபியஹம்பார் வால்மீகி, இருக்கப்பட்டவாள் இல்லாதவாளுக்கு செய்யணும். சமூகத்தில் எல்லாரும் தான் வாழணும். பகவான் ஒரு இடத்துல நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலானால் கொடுத்ததை பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்கும். இல்லாதவாளாக தேடிய வாளுக்கு கொடுக்கும். இருக்கிற வாழ்க்கையே திருப்பி கொண்டு கொடுக்கக்கூடாது. இல்லாதவர்கள் யாருன்னு தேடி பார்த்து தர்மத்தில் அது ஒரு உயர்ந்த தர்மம். இங்கே கொரோனா நேரங்கள்லேயும் அதுபோல் நிறைய பேருக்கு பண்ண கிடச்சிது. ஸ்ரீராமானுகிரகத்தில் பல பக்தாலாம் கலந்துட்டால் அதுபோல் நடந்துட்டுருக்கு. பதமாக ராமாயணம் நடக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். யூடியூப்பில் கேட்குற பக்தாலாமும் ஸ்ரத்தையோடு கேட்குறவாள் ஸ்ரத்தையோடு கூட கேட்டுருக்காள். ராமனுடைய அனுகிரகம் அவளுக்கும் சரி, சொல்கிற எங்கள் குடும்பத்துக்கும் ஸ்ரீராமானுகிரகம் பரிபூர்ணம். இன்றைக்கி ஒரு சர்க்கமாச்சு, நாளைக்கு மேற்கொண்டு கதைகளை சொல்கிறேன். வைகுண்ட ஏகாதசி புண்ணிய காலம், அதனால் ஒரு நிமிஷம் ராமநாமா சொல்லிவிட்டு அப்புறம் சத்சங்கம் பூர்த்தியாகிறது. சீதாபதே ஸ்ரீராம ராம 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 ஜானகீகாந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹர நமः பார்வதீபதயே. சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திக்கு